Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த டிஷ் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இந்த எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப டேஸ்டியான டிஷ். ஆக்சுவலி இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இது அரைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். தேங்காய் வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். முந்திரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நம்பர். கருவேப்பிலை வந்து ஃபியூ ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. அடுத்தது இன்னொன்று என்ன அரைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் வந்து 1 நம்பர் ஆட் பண்ணுறேன். தக்காளி வந்து ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் குறைன்னு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்ல, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் சிக்கனை வந்து ஒரு 300 கிராம்ஸ் வந்து நான் போன்லெஸ் சிக்கன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் போனும் யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்ச வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன். ஆல் பர்பஸ் மசாலா பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன். தனியா பவுடர் வந்து 1.5 டீஸ்பூன். இப்போ கொஞ்சமாக தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சிக்கனை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சு எடுக்க போகிறேன். தாளிக்க ஆயில் வந்து 4 டேபிள் ஸ்பூன். பட்டை வந்து 1, மராட்டி முக்கு வந்து 1, அப்புறம் அன்னாசிப்பூ 1, கிராம்பு 4, ஏலக்காய் 3, பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் 2, புதினா கொஞ்சமாக. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக வச்ச சிக்கனை இப்போ இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி இதிலே ஊற்றிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ தேங்காய் அரைச்சதை வந்து பேஸ்ட்டை இதில் நம்ம ஆட் பண்ணிடணும். இதை ஆட் பண்ண அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ டேஸ்ட் பார்த்துருங்க. இதை வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ கொத்தமல்லி வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி அகெயின் ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணணும். குக் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிலெலாம் வந்திருக்கும். இந்த டைமில் இது ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரைஸோ டிஃபனோடையோ நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த டிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல் பர்பஸ் மசாலா பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.